எச்சரிக்கையாயிரு. வாலிபனே எச்சரிக்கையாயிரு. வாலிபனே எச்சரிக்கையாயிரு. வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. இவை எல்லாவற்றிலும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வருவார் என்று அறிந்து கொள். பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆகையால் வாலிபனே எச்சரிக்கையாயிரு. அப்புறம் சொல்லுங்க பாஸ். பாவம்லாம் எப்படி பெருக்கி இருக்கு? பரவாயில்ல பாஸ், எல்லாம் மாட்டுறாங்க பாஸ். மாட்டுறாங்களா? எந்த அளவுக்கு மாட்டுறாங்க? பரவாயில்ல பாஸ், குறிப்பிட்ட ஜனங்களாம் மாட்டுறாங்க பாஸ். குறிப்பிட்ட ஜனங்களா? ஆமாங்க பாஸ். இவங்கள பற்றிலாம் என்ன? இன்னும் 2 மாதம் டைம் இருக்கு பாஸ். இவங்களாம் சின்ன வெள்ளை போட்டால் மாட்டிடுவாங்க பாஸ். இவங்களாம் ஒரு பாவத்தை போட்டால் நல்லா விழுந்துருவாங்க பாஸ். எது 2 மாதம் டைம் இருக்கா? ஆமாங்க பாஸ். யோ, அவன் ஒரு நாள் ஜெபிச்சா போதும், நம்மளே எங்கேயோ இருக்க மாட்டோயா? இல்லை பாஸ், சின்ன பாவத்தை போட்டு வெள்ளை போட்டாலாம் மாட்டிடுவாங்க பாஸ். நீ அந்த 2 மாதம் பேசாத பாஸ். எல்லாம் சின்ன ஏய், பசங்க ஒரு பாஸ், நாள் ஜெபிச்சா மாட்டிடுவாங்க போதும்டா பாஸ். டேய். சரி, இங்க நேம்ஸ் ஆள் யாரு? யார் இது? அன்பு வாயா. என்ன இவங்க ஜோன் வீட்டில் இருக்காங்க, நீ என்ன பண்ணிருக்க? இங்க வலைய விரிச்சு போடு. எங்க அவங்க கூப்பிடுறாங்களே? விரிங்கடா டேய். வாட்டி வரும்போது இங்க ஆள் இருக்கணும். ஆள் இருந்தா அவன் தான். எனக்கு என்ன கொத்தா வேணும் இன்னைக்கு. நீ வா, நீ வா. டேய் சி, என்னடா பண்ணுறீங்க? டேய், என்னடா ட்ரெஸ் போட்டிருக்கீங்க நீங்கள்? போய் அந்த ஃபார்மல்ஸை போட்டிருக்கீங்களேடா, காஞ்சி பிஞ்சி மாதிரி இருக்குதுடா. டேய் என்னடா டே நீங்கள்? ஸோ பாடுறா, என் ஷர்ட்டை பாடுறா, எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமாடா? எவ்வளோ பிராண்டட் தெரியுமாடா? என் பேண்ட்டை பாடுறா, என் வாட்சை பாடுறா. டே எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமாடா? ஃபாஸ்ட் ட்ராக்டா. டே என்னடா நீங்கள் இந்த காலத்தில் போய் என்ஜாய் பண்ணாமல் வேறு எப்படா என்ஜாய் பண்ண போகிறீங்க? திஸ் இஸ் வாலிப காலம். என்னடா நீங்கள்? சரி, ஏதோ ஒன்று இன்னைக்கு பர்ச்சேஸுக்கு போகணுமே, எங்கன்னா போகணுமே. இந்த வினோத் பையன் எங்கே போனா? சே, இரு ஃபோன் பண்ணுவோம். ஐயோ வினோத்து. சே, இன்னைக்கு எப்படியாவது சர்ச்சை கட்டடிக்கணுமே. எப்படி கட்டடிக்கலாம்? சரி, யார் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? பிஸின்னு வருது. சரி, இந்த அப்பாவுக்கு வேறு வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி சர்ச்சுக்கு போ. இந்த அப்பா எப்படியாவது கட் பண்ணுமே இப்போ. ஹலோ ஹலோ. அப்பா பிரைஸ் லாட்ப்பா. டேய் வினோத், எங்கடா இருக்க? பா இப்போதான்ப்பா சர்ச்சுக்கு ரெடி ஆகிட்டு போயிட்டு இருக்கேன். சர்ச்சில் ஆவி நிரம்பி ஜோம் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. டேய் ஏன்டா எப்பவும் பார்த்தாலும் பச்சை பைய புழுவுறடா? டேய் பா, நீங்கள் அதான் கண்ணாடி போடுங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன் நான். டேய் நீ சர்ச்சுக்கு போறேன்ட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஊர் சுத்திட்டு இருக்கடா, அது நல்லா எனக்கு தெரியும்டா. ஐயோ அப்பா, உண்மையிலே கிடையாது. நான் சர்ச்சில் இப்போ ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருக்கேன். டேய் நான் சர்ச்சுக்கு பாஸ்டரா இருக்கேன்டா.
நிறைய விசுவாசிகள் சர்ச்சுக்கு வராங்க, என்னடா சொல்லுவாங்க, என்னை காரி துப்புவாங்களேடா, கொஞ்சம் கூட உனக்கு வெக்கம் இல்லையாடா, மானம் சூடு எதுவுமே இல்லையாடா, எப்படி என் பேரை கெடுக்கிறேடா? ஸோ சொல்லுங்கப்பா. அப்புறம் வேற ஏதாவது காப்பாத்திட்ட இல்லைல்ல? டேய், போன வாரம் வாலிப கூட்டத்தில் இருக்கேன்னு சொன்னேன். ஆனா பார்க்குக்கு நீ போனியா? உங்க ஸ்டூடெண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணாங்க, ஏன்டா அப்படி பண்ற? ஐயோ அப்பா, நல்லா போய் சொல்லியிருக்காங்க. நான் தான் வாலிப கிளாஸ்ல பைபிளே படிக்கிறது நான் தான். உன்னை பெத்ததே எனக்கு வேதனையா இருக்குடா. ஐயோ சரி பாப்பா, நான் ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. நான் அப்புறம் பேசுறேன். ஸ்தோத்திரம்ப்பா. எப்பா ஏசப்பா, எங்க அப்பா ரட்சியும் சபா. ஸ்தோத்திரம். சிங்கனா போல்மே இம்மான். ஹேய் ஹாய்டா வினோத். என்னடா ஒயிட் அண்ட் ஒயிட்டா வந்திருக்க? ஏய், சர்ச்சை கட்டடிச்சுட்டு வந்திருக்கேன்டா. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சர்ச்சை கட்டடிச்சுட்டு வர்றது? சரி அதெல்லாம் விடு. இப்போ நம்ம மக்கள் அட்ராக்ட் பண்ற மாதிரி எங்கன்னா இப்போ மாலுக்கு போறோம், பர்ச்சேஸ் பண்ற மாதிரி போயிட்டு அவங்க நம்ம சைட திசை திருப்புறோம், பண்றோம். எல்லாரும் பாக்குறாங்க நம்மள. ஓகே பண்ணலாம். சரி, இன்னும் 2 பேர் யாரா சேர்த்துக்கலாம். ராஜு காலையில இருந்து ஃபோன் போட்டே இருக்கேன், எங்க போனாருன்னே தெரியல. கால் வேற சொரியுதே. பிஸின்னு வருதுடா. ஏன் அவன் என்னதான் எப்போ பார்த்தாலும் பிஸி அந்த ஃபோனில் அது என்னதான் பண்ணுறான்னு தெரிலடா. ஏய், அது ராஜு தானே? ஏய் என்னடா தடி மாறி வரான். ஹாய்டா ராஜு. ஹாய்டா ராஜு. டேய் ஹாய் ராஜு. டேய் என்னத்தடா பார்த்துக்கிட்டு இருக்க? டேய் என்னத்த பார்த்த? என்னத்தடா பார்த்துக்கிட்டு இருக்க? டேய் போய் சொல்லாதடா. இது தப்பு. என்னப்பா இருக்குது? ஏய் நீ காட்டு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இந்த பர்சனல்னு சொல்றல விடுங்க. ஏய் சரி விடு, அப்புறம் பார்த்துக்கலாம். என்னைக்குனாலும் செல்ஃபி எடுக்க நம்ம கையில தான போன் கிடைக்கும். திடீர்னு எங்க இருக்கீங்க? ஒன்றும் இல்லைடா, இன்னும் சண்டே கட்டடிச்சு வந்துட்டேன். சரி எங்கன்னா வெளியே போகலான்ட்டு தான், ஒரு பிளான் இல்லை. எனக்கு ஃபோன் பண்ணவே இல்ல. ஏய் ஃபோன் பண்ணா நீ எடுக்கலடா. அந்த ஃபோனே கெதின்னு இருந்தா நான் ஏன்டா ஃபோன் பண்ணா எடுக்கல? சரிடா ஓகேடா, இப்போ போவோம். இன்னும் ஒரு ஆள் மிஸ்ஸிங்கு, எங்கே போனான்னு தெரியல இந்த ஜானு. ஃபோன் போடு. ஏய் ஜான் தானடா இது? டேய் ஜான், ஹாய்டா. ஏய் ஹாய், இங்க சொல்றா. நீங்களா யாரு? டேய் காலையில குடிச்சிருக்கியாடா? ஏன்டா இப்படி ஆமா, இது என்னது? குடிக்கல. இது என்னதுடா? சரி கிட்ட வராதடா. ஜூஸ். சப்பா யஸ்வே. டேய் எத்தனை இந்த கர்மத்தை எப்படிடா குடிக்கிற? ஏய் ஸ்டார் இருக்கும். நான் நீ தூரமா இரு ஃபர்ஸ்ட். நில்லு. ஐயோ ஆமா, சரி எங்க போலாம் இன்னைக்கு? நான் எடுத்து கூட்டு போறேன். எந்த இடம்? பரலோகம். பரலோகம் தெரியும். டேய் இவன் பாரு குட்டிப்பா. சாமி நீ நில்லு, ஒன்றும் வேண்டாம். சரி எங்கடா போவோம்? இவனை போய் கூட்டு போனா என் ரேஞ்ச் என்னடா ஆகுறது? என் ஷர்ட் என்ன, என் பேண்ட் என்ன, எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா? இவனை கூட்டு போனா என் ப்ரெஸ்டீஜ் போயிடும்டா. பிராண்டடா, எனக்கு ஃபுல்லு பிராண்டடா. அழுக்கு சட்டையும் அழுக்கு பேண்ட்டும் போட்டு வந்திருக்கான். இவனை போய் எப்படிடா கூட்டிட்டு போறான்? ஏய் என்னடா பிராண்டுன்னு எனக்கு தெரியாத பிராண்டா? எனக்கு எல்லா பிராண்டும் தெரியும். ஏய் குடிக்கிற பிராண்டை விட்டா தெரியாது. நீ என்ன பிராண்ட சொல்ற? ஏன் பிராண்ட்? எப்பா இவன் சொல்றது மட்டும் போவே வேண்டாம். எங்க போவோம்? சரி ராஜு, என்னடா பிராண்ட் நீங்க பேசிட்டு இருக்கீங்க? மொபைல் ஒன்னு இருந்தா போதும். இந்த மொபைல் வச்சு இந்த உலகத்துல எல்லாமே பார்க்கலாம். சோ இப்போ எங்க போலாம்ங்கறீங்க? மாலுக்கு போலான்னு இருக்கோம். வேண்டா, மொபைல்ல PUBG இன்ஸ்டால் பண்ணுவோம், இங்கே விளையாடுவோம். டேய் அட்ராக்ட் பண்ணுடா. டேய் மொபைல் உன் கையில இருந்தாக்க மொத்த உலகமே கையிலடா. என்னடா நீ ட்ரெஸ்ன்றா, இவன் சர்ச்சுன்றா, இவன் பரலோகம்ன்றா. சரி வா, ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றீங்க. சரி வா நம்ம போலாம். எங்க போறீங்க? வா போலாம். டேய் இங்க ஆளலாம். என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? டேய் என்னடா திடீர்னு ஆச்சு? நான் வரலடா. ஏய் இவனுக்கு என்ன நெட் கிட்டி இருந்தா கலந்து இருக்காதா? நீ தானடா எல்லாரையும் கூப்பிட்ட? ஏய் எனக்கு நைட்ல இருந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்குடா. எங்கள் அப்பா எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்க, இன்னும் உண்மையில யோசிச்சுட்டு இருந்தேன். சர்ச்சில் பாஸ்டர் எவ்வளோ பேசுகிறாங்க, எல்லாம் தப்பு, இதெல்லாம் செய்கிறது தப்பு நல்லாவே தெரியுதுடா. இருந்தாலும் என்னால் விட முடியலடா. ஆனால் என்னடா திடீர்னு இப்படி பேசுறீங்க? ஏய் எனக்கு ஏதோ மனசே சரியில்லடா. நம்ம இந்த உண்மையிலே நம்ம நில்லுப்பா. டேய் நில்றா, நீ ஒருத்தன்
கரெக்டாக நில்லுப்பா. எங்கள் அப்பா எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்க, நம்ம ஏதோ பெற்றவங்களுக்கு ரொம்ப துரோகம் பண்ணுறோமோ, அந்த ஆண்டவருக்கு விரோதமாக ரொம்ப பாவம் செய்கிறோமோன்னு இருக்குடா எனக்கு. நான் வரலடா. என்னடா எப்படி சொல்லிட்டாடே? நான் உண்மையில் வரல. என்னடா நீங்கள் போயிட்டு வாங்க. நானும் அப்படிதான் நினைக்கிறேன், கொடியை விடணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடியல. நீ ஸ்டெடியா நில்லு முதல்ல. நீ ஸ்டெடியாக நின்று சொல்கிறா ஃபஸ்ட்டு. எனக்கு என்னவோ இன்னும் சொல்கிறது பெட்டர்னு தோணுதா. நானும் இந்த மொபைலை விட்டு இருக்கணும்னு பார்க்குறேன், ஆனால் இந்த மொபைலில் சாட்டிங்கும் அது இது பண்ணாமல் இருக்கவே முடியலடா என்னால். டேய் என்னடா 3 பேரும் இப்படி பொசுக்குன்னு மாறிட்டீங்க? உங்களை நம்பி தானடா நான் ஒரு வந்தேன். நாள் சர்ச்சுக்கு போய் பார்ப்போம்டா என்ன ஆகுதுன்ட்டு. இந்த மொபைல் இல்லாமல் இருக்கவே முடியல. ஆமாண்டா, நம்ம சர்ச்சுக்கு போனால் ஏதாவது ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். நம்ம விட முடியலன்றது உண்மையில விட முடியும். சரியா, வாடா போலாம். என்னன்ற? சரி வந்து தொலை வா. ஹலோ பாஸ், எல்லா பள்ளியாடு மாட்டிக்கிச்சு. ஓ மாட்டிக்கிட்டாங்களா? போடுறா அவனை. வச்சிருவாங்களா அவங்க? பிரியா, ஐயோ டேய், நான் தான் சொன்னேன்ல. டேய் நாய் பிடிக்கிற மாதிரி இருக்கீங்க. டேய் எங்க இருந்துடா வந்தீங்க? டேய் விடுங்கடா. ஐயோ டேய் விடுங்கடா ப்ளீஸ்டா, விடுங்கடா டேய். நான் சொன்னல நம்ம செய்யறது தப்புடா. ஐயோ வாழ்க்கைய தவறுதான். இந்த சந்தோஷம் வாழ்க்கைய வீணாகுதே. செய்யத்தான் மனசுல செய்கிறேன், விடத்தான் முடியல தவிக்கிறேன். வெளியில மட்டும்தான் சிரிக்கிறேன், உள்ளுக்குள்ள நானும் தான் அழுகிறேன். முடியல வாங்க இசையா அப்பா, என்னப்பா மன்னிச்சிருங்கப்பா, அவன் செய்ய மாட்டோம். ரெண்டு நிமிஷம் இந்த சந்தோஷம் வாழ்க்கைய வீணாக்குதே. நல்லவன போல நான் நடிக்கிறேன், உள்ளுக்குள்ள இச்ச ஒன்று மறைக்கிறேன். சாரி, உண்மையில செய்ய மாட்டேன். உண்மையில தோற்றவனா வாடுறேன். முடியல வாங்க இசையா விடுதல தாங்க இசையா. முடியல ப்ளீஸ் விடுங்கடா. முடியலடா. விடுதல ஏசப்பா. சந்தோஷம் வாழ்க்கைய வீணாக்குதே. தப்புதான் ஏசப்பா. பாவத்தின் அகோரத்தில் சிக்கி தவிக்கும் இளைஞர் இளம் பெண்கள் ஏராளம். வெறும் பேச்சில் மட்டும் பரிசுத்தமும் வேத வசனங்களும், ஆனால் அந்தரங்க வாழ்விலோ ஆபாசங்களும் அருவருப்புகளும். விடுதலை நாயகர் இயேசுவை அறிந்திருந்தும் பாவத்தின் மீது விடுதலை இல்லாத மாய்மால வாழ்க்கை. இந்த நிலையினை மாற்ற பரிசுத்த தேவனே, உம் பரிசுத்த ஆவியின் நிறைவினால் மட்டுமே சாத்தியம் என்பதை உணர்ந்தவர்களாய் உமது பாதத்தில் வந்து நிற்கின்றோம்.
ஏசப்பா பேசு ஏசப்பா 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 ஏசப்பா